வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் தேங்காய் பால் ஊற்றி கடலைக்கறி செய்யலாம். நான் 8 மணி நேரம் ஊற வச்சுருந்த கடலையை குக்கரில் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு 2-3 சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கேன். குக்கர் மூடி போட்டு இதை ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். ப்ரெஷர் அடங்கினதும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கடலை நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு பட்டை 2 கிராம்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்துக்கிறேன். இது கூட 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். பழமாக ஒரு தக்காளியை மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு இதில் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, கொஞ்சமாக வரமிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா ஆறுனதும் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன். பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். அதே மாதிரி பழுத்த தக்காளியை ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டுறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். இப்போ இந்த கலவையை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது கொதிச்சா போதும். இப்போ திறந்துட்டு ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு வேக வச்சுருந்த கடலையை தண்ணியோடு அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் இதில் தேங்காய் பால், நல்லா திக்கான தேங்காய் பாலாக ஒரு 100 ml அளவுக்கு இருக்கும், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் பால் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சா போதும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். அவ்வளோதாங்க, கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.